மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா அப்படிங்கிற இடத்துல 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் லக்னாதிபதி 8 குடையவரா இருக்காரு இந்த லக்னத்துக்கு. 8னால என்ன சொல்றோம்? வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ். அந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸுங்கிற பாவத்தில் 10 கூடைய சனியுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. 11 கூடைய சனி நட்சத்திரமும் அங்கே இருக்குது. பாதகாதிபதி 8ல் தொடர்போடு இருக்காருன்னு அர்த்தம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனா சனியும் புதனும் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்துடும். 8ல் கிரகம் என்ன நட்சத்திரம் இருக்கோ, அது சனி நட்சத்திரமாக இருந்தாலும் புதன் நட்சத்திரமாக இருந்தாலும் அவன் லைஃப்பில் ஒரு கேஸாவது பார்ப்பான். திசை போயிடக்கூடாது. போச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பான். கண்டிப்பாக அது எப்போ வேணால் நடக்கட்டும். ஆனால் குரு, சனி, புதன் இந்த 3ல் ஒரு நாள் கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் போய் பார்ப்பான். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. புதன் வாய்தா, புதன் தான் நீங்கள் வாதாடுறது எல்லாமே. சனி வந்து கோர்ட்டு. சனி தான் நீதி நீதி எங்கே இருக்குது? கோர்ட்டுக்கு தான் போகிறோம். சனியுடைய காரகம் நீதி, சனியுடைய காரகம் தான் வக்கீல். அப்போ நீங்கள் லைஃப்பில் அதை அனுபவிச்சே ஆகணும். எது மூலியமான கேஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த 8 கூடை அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அதை தொட்டு கேஸ் இருக்கும். 5ஆம் பாவத்தில் இருக்கா சார், பூர்வீக சொத்தில் கேஸ் இருக்கா? ஏன்னா செவ்வாய் போய் 5ஆம் இடத்துல உட்காந்தா பூர்வீக சொத்து கேஸ் இருக்கா? இல்லை சூரியன் வீட்டில் போய் உட்காண்டார், அப்போ கவர்மெண்ட் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கா? அது எதுக்காக வேணா இருக்கலாம். அது அன்றைய திசாபுதிகள் அடிப்படையில் மாறும். 4ஆம் இடத்துக்கு சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸ் இருக்கா? 3ஆம் இடத்துல இருக்க நண்பர்கள் கேஸ் போட்டிருக்காங்களா? இல்லை வந்து உங்களுடைய கூட பிறந்தவங்க யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா கேட்டிங்கன்னா, ஆமாம் சார், சொத்துக்காக இருக்காது. கண்டிப்பாக இது சில பேர் குடுக்கல் 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல தான் தொழில் ரீதியான கேஸ், இல்லைனா குடுக்கல் வாங்கல வரக்கூடிய கேஸ். கண்டிப்பாக. ஸோ இது கண்டிப்பாக இருக்கும். 8லேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். எதிரிகளால் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அதுக்காக நீங்கள் ஸ்டேஷன் வாசப்படி கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு.